தியானம் என்றால் என்ன? அதன் அவசியம் என்ன? தியானம் என்பது மனதிற்கான ஒரு பயிற்சி. அதாவது மனதிற்காக செய்யப்படும் ஒரு பயிற்சி தியானமாகும். மனதிற்காக என்றால் மனதின் உறுதிக்காக, மனம் தூய்மையடைய வேண்டும் என்பதற்காக, மற்றும் அந்த உறுதி மற்றும் அந்த தூய்மை தன்மையில் மனம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படக்கூடிய ஒரு பயிற்சி அல்லது ஒரு வழிமுறை தான் தியானம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு மனதிற்கான அந்த பயிற்சி எந்த அளவுக்கு முக்கியம், எந்த அடிப்படையில் அது நமக்கு நன்மைகளை தருகிறது என்பதை பற்றியும் சற்றே விளக்கமாக நாம் அனைவரும் அறிந்திருக்க வேண்டும். பொதுவாக நம்முடைய வாழ்க்கை என்பது என்ன என்று சிந்தித்தால், நாம் செய்யக்கூடிய செயல்களும் அதன் விளைவுகளும், அந்த விளைவுகளுக்கு எதிர்வினையாக அடுத்தடுத்து நாம் செய்யக்கூடிய செயல்களும் தான் நம்முடைய வாழ்வின் கருவாக இருக்கின்றது. நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களுக்குமான கருவாக இருப்பது நம்முடைய மனம்தான் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நம்முடைய மனம்தான் நம்முடைய உடலுக்கு செயல்களை செய்வதற்கு கட்டளைகள் கொடுக்கிறது. உடல் அதை புற உலகில் ஒரு செயலாக நிறைவேற்றுகிறது. உடலை கொண்டு செய்யப்படும் ஒரு செயலைத்தானே ஒரு செயல் என்று இந்த உலகத்தில் அங்கீகரிப்பார்கள். நல்ல செயலுக்கு நல்ல விளைவுகள், நல்ல விளைவுகளின் தொகுப்பு தான் நல்ல வாழ்க்கை. இப்போது நம்முடைய வாழ்க்கை நல்ல முறையில் இல்லை என்றால், சுகமானதாக நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கவில்லை என்றால், அது கெட்ட விளைவுகளின் தொகுப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நாம் நல்ல செயல்களை செய்திருக்கவில்லை என்பது தானே அதற்கு அர்த்தம். அதாவது மனம் சரியாக இல்லை என்பதுதான் சரியான அர்த்தமாகும். ஏனென்றால் சரியாக இல்லாத மனம், அதாவது உறுதியாக தூய்மையாக இல்லாத மனம் நல்ல செயல்களை செய்வதற்கான கட்டளைகளை நம்முடைய உடலுக்கு கொடுக்க முடியாது. நன்மைகளை செய்ய வேண்டும் என்று மனதில் எண்ணங்கள் எழுந்தாலும் ஒரு உறுதியற்ற மனதில் நிறைய குழப்பங்களும் ஊசலாட்டங்களும் ஏற்பட்டு அந்த நல்ல எண்ணங்கள் செயல்களாக மாறாது. ஆக நம்முடைய மனம் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதனை ஒரு பயிற்சிக்கு உட்படுத்த வேண்டும். பொதுவாக பயிற்சி என்பது ஒன்றிலிருந்து உறுதியை, ஒரு சீரான இயக்கத்தை, ஒரு சமநிலையை வெளிக்கொணர்வதற்கான ஒரு முக்கியமான செயல் என்பதை நாம் மீண்டும் இங்கே நினைவில் கொள்வோம். ஆக முன்னரே சொன்னபடி தியானம் என்பது மனதிற்கான பயிற்சி தானே. அதாவது மனதை ஒழுங்குபடுத்த, தூய்மைப்படுத்த, மேன்மைப்படுத்த உதவக்கூடிய ஒரு வழிமுறை தானே தியானம். ஆக நம்முடைய வாழ்க்கை சுகமற்றதாக, அழுத்தங்களும் குழப்பங்களும் நிறைந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக நமக்கு தியானம் என்பது மிகவும் அவசியமான ஒன்று தானே. ஏனென்றால் நாம் சுகமான வாழ்க்கையை, அந்த சுகம் என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய வாழ்க்கையை விரும்புபவர்களாகத்தானே இருக்கின்றோம். மனிதர்களாகிய நம்முடைய மனமானது நன்மையான தன்மைகளிலும் இயங்க முடியும், தீமையான அதாவது தவறான தன்மைகளிலும் இயங்க முடியும். மனதிற்கு அப்படியான ஒரு சுதந்திரம் படைப்பாளனால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சுதந்திரம் இருக்கிறது என்றாலே பொறுப்பும் இருக்க வேண்டும். பொறுப்பும் சுதந்திரமும் தான் ஒரு முழுமையான வெற்றியை தரும். இது எதற்கு பொருந்துகிறதோ இல்லையோ, மனிதனுடைய மனத்துக்கு முழுமையாக பொருந்தக்கூடிய கூற்று இது. தியானம் என்பது மனதிற்கான சுதந்திரத்தில் பொறுப்பை கலக்கக்கூடிய ஒரு நுட்பமான செயல் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் அனைவரும் தியானம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனை ஒவ்வொரு நாளும் முறையாக பயிற்சி செய்து வர வேண்டும். இதனை நம்முடைய வாழ்வின் ஒரு அங்கமாக ஆக்கிக்கொள்ளவும் வேண்டும். அதாவது உணவு உண்பது, தூங்குவது போல நம்முடைய வாழ்வியலின் அடிப்படையாக தியானத்தை ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதற்கான அவசியம் இன்றைய நவீன வேகமான உலக வாழ்வில் நம் ஒவ்வொருவருக்கும் நிறையவே இருக்கின்றது. நோய்களும் வறுமையும் இல்லாத சுகமான தெளிவான ஒரு வாழ்வை வாழ விரும்பக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் தியானம் என்பது அவசியம். தியானங்களில் பல வகைகள் உண்டு, எல்லாமே நன்மைதான். அதிலே இறைவழி தியானம் என்பது நாம் இங்கே கற்பிக்கக்கூடிய ஒரு நுட்பமான, இறைவனை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சி வழிமுறைகளை கொண்ட தியான நெறியாக இருக்கின்றது.